ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கோவில்பட்டியில் இல்லை கோவில்பட்டி சரௌண்டிங்கில் எந்த ஏரியாலும் சரி ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை அப்படின்னா ஒரு பெரிய பில்டிங்கு ஹோட்டல் இந்த மாதிரி கட்டுறீங்க அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த பில்டிங்குக்கு வந்து அழகு சேர்க்குறது என்ன அப்படின்னா, வெளியில் அடிக்கக்கூடிய அந்த பெயிண்ட் தான். இந்த பெயிண்ட்டை வந்து நம்ம வந்து தரமாக அடிக்கணும், அதே மாதிரி குவாலிட்டியாக அடிக்கணும், நிறைய பெயிண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அடிக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு சொன்னோம்னா என்எஸ் பெயிண்டிங் சர்வீஸ். ஸோ இவங்க வந்து கோவில்பட்டி, அதுக்கப்புறம் கோவில்பட்டி சரௌண்டிங் ஏரியாவில் வந்து நிறைய வீடுகளுக்கு, நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து பெயிண்டிங் கான்ட்ராக்ட் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டை வந்து மெஷர்மெண்ட்லாம் எடுத்து பக்காவாக எடுத்து இவ்வளோ பெயிண்ட் தான் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் வந்து நிறைய மணி வேஸ்ட் ஆகாமல், நிறைய பெயிண்ட்டையும் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டான ஆட்களை வச்சு வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக சூப்பராக அடித்து கொடுத்துட்றாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்எஸ் பெயிண்டிங் சர்வீஸ் நாகராஜ் அண்ணனை பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ அவங்கக்கிட்ட என்னென்ன மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இப்போ வந்து சாலைப்புதூரில் வந்து இந்த என்எஸ் பெயிண்டிங் சர்வீஸுடைய ஒரு 2-3 ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பெயிண்டிங் ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ அங்கே ஸ்பாட்டில் நம்ம வந்து இருக்கிறோம். இப்போ பக்கத்தில் இருக்காங்களே, இவங்க வந்து என்எஸ் பெயிண்டிங் சர்வீஸுடைய உரிமையாளர் திரு நாகராஜ் அண்ணன். என்ன சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த பெயிண்டிங் தொழில் வந்து இருக்கிறீங்க? நாங்கள் இதில் 18 வருஷமாக இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க கஸ்டமருடைய அவங்களோட திருப்திக்கு ஏற்றாப்படி நாங்கள் வேலை பார்த்து கொடுப்போம். அவங்க வீடு எத்தனை சதுர அடியில் இருக்குதுன்னு நாங்கள் முதல்ல பார்ப்போம். பார்த்துட்டு அவங்க 1500 சதுர அடி அப்படின்னா 1500 சதுர அடிக்கு எவ்வளோ வரும், மெட்டீரியல் எவ்வளோ வரும், கூலி எவ்வளோ வரும் அப்படிங்கிறது கேட்குறத பொறுத்து நாங்கள் அதுக்கு தக்கன குவாலிட்டியான பெயிண்ட்டை வாங்கி அடித்து கொடுப்போம். பெயிண்டோடைய சூஸ் வந்து அவங்க தான் பார்த்துக்குவாங்க. கலர் செலெக்ஷன் பண்ணுறது அவங்க பார்க்கணும். மித்தபடி மெட்டீரியல் வந்து என்ன பிராண்டில் வேணும், ஏஷியன் வேணுமா, டூலக்ஸ் வேணுமா, பெர்ஜர் வேணுமா, நிப்பான் வேணுமா, ஜோர்டன் வேணுமா, இப்படிங்கிற பல பெயிண்ட் கம்பெனி இருக்குது. அவங்க அதை சூஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் அந்த பிராண்டு எங்கே பிரான்ச் இருக்கோ அந்த பிரான்ச் கடைகளில் போய் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டில் பேசி அதை வாங்கி அந்த குவாலிட்டியில் அடித்து கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் வந்து கோவில்பட்டிக்குள்ளே மட்டும்தான் பண்ணுவீங்களா, இல்லை கோவில்பட்டி சுற்றி இருக்கிற எல்லா ஏரியா சின்ன சின்ன கிராமங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்களா? அது அப்படி எல்லாம் கிடையாது. நாங்கள் கோவில்பட்டி இது வரைக்கும் கோவில்பட்டி வட்டாரத்தை சுற்றி எல்லா ஊருக்கும் போயிருக்கோம். எல்லா ஊர்லேயும் நாங்கள் வீடுகளுக்கெல்லாம் அடித்து கொடுத்துருக்கோம். நம்ம குவாலிட்டி பெயிண்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால எனக்கு இங்கே இல்லை, மதுரை, மெட்ராஸ், திருநெல்வேலி அங்கேயெல்லாம் போய் அடித்து கொடுத்துருக்கோம். நாங்கள் அதுக்கு தக்கன நாங்கள் அது ரேட் பேசுவோம். ஆட்கள் கூலி, தங்குற இடம், செய்து சாப்பாடுக்கு என்ன எவ்வளோ ஆகும், என்ன எதுங்க பேசி அவங்க கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்து சொல்லுவோம். சொன்னோன்னே அது ஓகே ஆகிட்டுன்னா அப்போ மெட்டீரியல் அவங்க பொறுப்பாக இருக்கும். அப்போ அதுக்கு தக்கன நாங்கள் வேலை பார்த்துக்கணும். ஆனால் இப்போ வந்து பெரிய பெரிய வீடுகளும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே அடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிடில் கிளாஸான ஒரு வீடுகளுக்கும் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்ன மாதிரி பட்ஜெட்டில் நீங்கள் வந்து பண்ணி கொடுப்பீங்க? ஆமாம், இப்போ ஒரு 1000-1500 சதுர அடி இருக்குதுன்னா அவங்க ஒரு 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு அட்டாச் பாத்ரூமு, அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும். அவங்கள ஒரு குறிப்பிட்ட வருமானம் தான் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, தம்பி எங்களுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மியான ஒரு பெயிண்ட் வாங்கி கொஞ்சம் நல்லா திருப்தியாக அடித்து கொடுங்க அப்படின்னாங்கன்னா நாங்கள் அதுக்கு தக்கன பேசுவோம். அதில் அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா நாங்கள் அந்த பிராண்ட் என்ன ஏஷியன்லனாலும் சரி எதுலனாலும் சரி அவங்க சொல்கிற கம்பெனி அந்த பட்ஜெட்டுக்கு தக்கன பெயிண்ட் இருக்குது. அந்த பெயிண்ட்டை வாங்கி நாங்கள் அவங்களுக்கு சூஸ் பண்ண கலரை வாங்கி அடித்து கொடுத்துருவோம். நாங்கள் வசதியானவனா அதுக்கு அந்த மாதிரி. ஆமாம், இப்போ ரிச்சான பெரிய கொஞ்சம் நல்லா வருமானம் உள்ள ஒரு பெரிய வீடு இருக்குது. அவங்க முதல்ல சொல்லிடுவாங்க, எங்களுக்கு வந்து துட்டை பற்றி பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்ல தரமான பெயிண்ட்டு நல்லா இருக்கணும், ஷவர் வந்து என்னென்ன இதில் இருக்கணும், கலர் டிஃப்ரெண்ட் இருக்கணும், ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு பெட்ரூமுக்கு ஒவ்வொரு கலர் வேணும், ஒரு டிசைன் வேணும், டிசைனு இந்த சைடு ஒரு கலர், அந்த சைடு ஒரு டிசைன் வேணும், வால் சீலிங்கில் ஒரு டிசைன் வேணும், அப்படி இப்படிம்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட நாங்கள் என்ன சொல்லுவோம், இது என்னென்ன பிராண்டில் இது லிட்டர் இவ்வளோ வரும். அப்போ அவங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு நல்ல குவாலிட்டியானது தான் வேணும் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு தக்கன அவங்களுக்கு பட்ஜெட்டு அதிகமாகும், குவாலிட்டியை தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வீடுகளுக்கு நாங்கள் ரிச்சான பெயிண்ட்டு தான் வாங்கி அடித்து கொடுத்துருவோம். ஆமாம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் வந்து வேஸ்டேஜ் ஆகிறது வந்து என்ன மாதிரிலாம் நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கீங்க? அது நாங்கள் என்ன செய்வோம், பெயிண்டிங் அந்த வீட்டோட செவர் வால்வெல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம். செவர் வால்வு சரியில்லை வைக்கலைன்னா அதுக்கு தக்கன என்ன ப்ரைமர் அடித்தா எப்படி இருக்கும், பெயிண்ட் எவ்வளோ மிச்சமாகும், இதெல்லாம் நாங்கள் அவங்க கஸ்டமர்கிட்ட எடுத்து சொல்லுவோம்.
அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஏன்னா அவங்களுக்கு ஹவுஸ் ஓனர் அவங்களுக்குலாம் தெரியாது, ஏதோ கலர் அடிக்காங்க அப்படின்னு தான் தெரியும். ஆனால் நம்ம அதை வேஸ்டேஜ் மிச்சம் பண்ணணும் அப்படின்னா இதை ப்ராசஸ் வந்து இப்படி முறையாக செய்யணும். இந்த முறையாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் வேஸ்டேஜ் ஆகாது, பெயிண்ட்டும் கம்மியாகும், பட்ஜெட்டுக்கும் உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்போ பெயிண்டிங்கில் வந்து என்னென்ன மாதிரி பெயிண்டிங் சர்வீஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதாவது இப்போ ஒரு வீடை எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீடோட பொசிஷனை பார்த்துட்டோம்னா பழைய காலத்து வீடாக இருக்கும். சில 5 வருஷம் 10 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம்னு அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடிச்சிருக்க மாட்டாங்க, அந்த வீடை ஃபுல்லாக அடிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அதெல்லாம் என்ன செய்யணும்னா உள்ளே அடிக்கிறதுக்குன்னு ஒரு பிரேமர் இருக்குது, இன்டீரியல் பிரேமர் இருக்குது, அவுட்டருக்கு அடிக்கணும் பிரேமர், எக்ஸ்டீரியல் பிரேமர் இருக்குது. அதை நாங்கள் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி அதை ப்ராசஸ் பண்ணுவோம். முதல்ல அந்த வீடெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ஸ்க்ராப்பர் போட்டு தேய்ச்சி எங்கே என்னென்ன இது பாசி பிடிஞ்ச இடம் எல்லாம் என்னென்ன அழுக்கு இருக்குது எல்லாத்தையும் ஸ்க்ராப் பண்ணி செஞ்சுட்டு சும்மா வாட்டர் பண்ணுவோம். வாட்டர் சர்வீஸ் பண்ணுவோம். ஃபுல்லாகவே வீடை ஃபுல்லாகவே வாட்டர் சர்வீஸ் பண்ணுவோம். வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ப்ரைமர் நம்ம அடிப்போம். ப்ரைமர் அடித்து அதுக்கப்புறம் கிராக்கு எங்கெங்கே கிராக் இருக்குதுன்னு செஞ்சு அதுக்கு எல்லாம் கிராக் ஃபில்லர் வச்சு அடைச்சி செஞ்சுட்டு என்ன அதுக்கப்புறம் புட்டி பார்க்கணுமா புட்டி பார்த்து செஞ்சு என்ன எங்கெங்கே கேப்பு ஏதாவது ஜன்னலில் எதுவும் ஒரு விரிசல் இருக்குது செய்யுதுன்னா அதுக்கு ஒரு மட்டி பிரேமர் எல்லாம் அடித்து செஞ்சு அதெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் முதல்ல பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பெயிண்டிங்லாம் பண்ணுவோம். அதுக்கு ஃப்ளோர் பெயிண்டிங் இருக்குது, அதுக்கு ப்ரைமர் அடிக்கணும். ஃப்ளோருக்கு மொட்டை மாடியில் வந்து எங்களுக்கு வீட்டுக்குள்ளே ரொம்ப ஹீட் ஆகுது, வீட்டுக்குள்ளே இருக்க முடியல அப்படிம்பாங்க, அதுக்குன்னு பெயிண்டுகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கி அதையும் அடித்து கொடுப்போம். நாங்கள் ஒரு வால் புட்டி, ஸ்ட்ரக்சர் புட்டி, ராயல் டிசைனிங் இப்படி பல கம்பெனி இதெல்லாம் இருக்குது. அந்த டிசைனிங்லாம் நாங்கள் அந்த டிசைனிங் ஒர்க்கிங்லாம் பண்ணி கொடுப்போம். எல்லா வீடுகள்லையுமே எல்லாம் டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க. டைல்ஸ் ஒட்டின இடத்துல வந்து அந்த டைல்ஸ் மேட்சாக தான் பெயிண்டிங் எல்லாம் கேட்பாங்க. வால் பெயிண்டிங் வந்து அதில் வந்து இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், இந்த ரூமுக்கு இந்த கலர் வேணும், அந்த கலர் வேணுமா, அப்போ அதுக்கு தக்கன நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஆனால் இப்போ நாகராஜ் அண்ணா வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு? ஸோ என் பேர் ராஜேஷ். எங்கள் அப்பா அம்மா தான் ஹையர் பண்ணது நாகராஜ் அண்ணன் நாங்கள். ஸோ சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்னன்னா அந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுத்தது, அப்புறம் வந்து சீலிங் ஒர்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேர்த்தியாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த பார்டர் வந்துட்டு ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியும் அப்படின்றது. அது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. செகண்ட் வந்துட்டு குவான்டிட்டி ஆஃப் பெயிண்ட் வந்து நிறையா கன்சியூம் பண்ணல. ஸோ எக்ஸ்ட்ரா கோட்டிங் அந்த மாதிரின்னு சொல்லி ஹவர்ஸ் அதிகமாக எடுத்து பெயிண்ட் நிறையா யூஸ் பண்ணுது, அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ரொம்ப கம்மி குவான்டிட்டி பெயிண்டில் இன்டீரியர் போத் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே க்ளீனாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அவங்க பெஞ்ச் மார்க்கை தாண்டிட்டாங்க. ஆனால் உங்கள் பேர் என்னண்ணே? செண்பகராஜ். இப்போ நாகராஜன் வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு பில்டிங் ஃபுல்லாக வந்து அவர் தான் பெயிண்டிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன மாதிரிலாம் பெயிண்ட் அடிக்கிறாரு? நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்கிறாரா? நாங்கள் சொன்ன மாதிரி பட்ஜெட்லேயே முடிச்சு கொடுக்காரு. நல்லாவும் திருப்தியாகவும் எங்களுக்கு இருக்குது. வேஸ்டேஜ்லாம் எப்படி? ரொம்ப வேஸ்டேஜ் எதுவுமே ஆகலை, ஒரு வேஸ்டேஜ் கூட ஆகலை. சொன்ன டைமிங்கில் வந்து முடிச்சிடறாங்களா? இல்லை, சொன்ன டைமில் கரெக்டாக முடிச்சு கொடுத்தாங்க. வேலையெல்லாம் முன்னாடியே முடிச்சு கொடுத்துருவாங்க. நமக்கு வேலையெல்லாம் உங்களுக்கு திருப்தியாக இருக்குது. நம்மளுடைய கேவிபி டாக்கீஸ் ஸ்டுடியோவுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் தான் வந்து பெயிண்டிங் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் பட்ஜெட்டுக்குள்ளே வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதையுமே வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ரொம்ப ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாகவும் ஜென்யூனாகவும் இருக்கும். நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.